பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நலமிகு முதுமைக்கான யோகா என்ற சர்வதேச மைய கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு 12வது சர்வதேச யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவிற்கு தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீனிவாசன் தலைமை வகித்து மாணவர்களுடன் இணைந்து யோகா பயிற்சியில் ஈடுபட்டார். இவ்விழாவில் அரியலூர் யோகா கலை கூடத்தின் பயிற்றுனர் கிருஷ்ணகுமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சாகாசனம், சர்வாங்காசனம், வீரபத்ராசனம் உள்ளிட்ட பல்வேறு விதமான யோகாசனங்களை செயல்முறை விளக்கமளித்து பயிற்றுவித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களின் அசத்தலான யோகா சிறப்பு நிகழ்ச்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. இதில் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பல்கலைக்கழகம் மற்றும் கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்ட 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அனைவரும் ஒன்றிணைந்து சர்வதேச யோகா தினத்தை சிறப்பாக கொண்டாடுவதற்காக கூடியிருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. பலர் யோகாவை வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமே நினைக்கின்றனர். ஆனால் உண்மையில் யோகா என்பது மனித உடல், மனம் மற்றும் உடல் ஆகிய மூன்றையும் ஒன்றிணைக்கும் ஒரு அறிவியல் முறையாகும். நம் உடலில் ஏற்படும் பல நோய்களுக்கு மன அழுத்தம் ஒரு முக்கிய காரணம். மன அழுத்தம் அதிகரிக்கும் போது நம் உடலில் கார்டிசால் என்ற ஹார்மோனின் அளவு அதிகமாக சுரக்கிறது. இதனால் இரத்த அழுத்தம், தூக்கமின்மை, இதய நோய்கள் போன்ற பல பிரச்சனைகள் உருவாகின்றன. ஆனால் தினமும் சில நிமிடங்கள் யோகா மற்றும் பிராணாயாமம் செய்வதன் மூலம் நம் உடலில் உள்ள அந்த கார்டிசால் என்ற ஹார்மோனின் அளவு குறைந்து மன அமைதி அடைகிறது. Yoga comes from the Sanskrit verb yug, which means to unite or to join. One of the most important benefits of yoga is physical fitness. Regular practice of yoga improves our flexibility, strength, balance, and posture. Different yoga posture known as asanas helps keeps our muscles, joint healthy. Yoga is important for mental health.